ஜெமினி கணேசன் சார் ஆக்ட் பண்ண ரோலில், ஹீரோ ரோலில் இந்த படத்தில் ஜீவன் ஆக்ட் பண்ணுறாரு. அந்த படத்துலேயும் 5 கதாநாயகிகள் இருந்தாங்க. அந்த 5 கதாநாயகிகளுக்கு ஏற்ற மாதிரி இந்த புது படத்தில் இதுலேயும் இங்கே இருக்கிற 5 கதாநாயகிகள் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கதை வந்து ரொம்ப ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு நாட்டு, உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அது இப்போது இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி டெக்னாலஜிலையும் மற்ற ஸ்க்ரீன் பிளேலையும் அதுக்கு மாற்றம் செய்து இந்த படத்தை வந்து நாங்கள் ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். இந்த படம் வந்து ஏப்ரலில் ரிலீஸ் பண்ண போகிறோம். இந்த படம் வந்து முழுக்க ஒரு கமர்ஷியல் படம். அனைவரையும் இந்த சம்மர் ஹாலிடேஸில், வெக்கேஷனில் இந்த படம் முழுக்க திருப்தியளிக்கும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. After Filter Pilot, first time I'm meeting so much of you guys here. Thanks for coming. Anyways, இப்போ இந்த படம் நான் அவன் இல்லை சார் சொன்ன மாதிரி 76ல் டிவி சார்னால படம் அது. இது அந்த காலத்துலேயே ஐ திங்க் இட் வாஸ் அ வெரி அஹெட் ஆஃப் டைம்ஸ். 76லேயே வந்து ஒரு 2010, 2020 ஏற்ற மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே அண்ட் கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அந்த கதையை திருப்பியும் நான் வந்து ஆக்ட் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த டைரக்டர் செல்வா சார், அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் ஜெவா, இந்த ரெஸ்ட் ஆஃப் த க்ரூ எல்லாருக்கும் ஃபஸ்ட் நான் நன்றி சொல்லியிருக்கோம். இந்த படத்தில் என் கூட வந்து 5 பியூட்டிஃபுல் கேர்ள்ஸ் ஹீரோயின்ஸாக நடிக்கிறாங்க. இட்ஸ் ஒன்ஸ் அகெயின் a big opportunity for me to work with all of them. So it was nice. நாங்கள் வந்துட்டு இந்த அதான் சொன்னேன், ஸ்பெல்லிங் கூட தெரியாது யாருக்கும் இப்போ அவங்களுக்கு. இட் வாஸ் நைஸ், ரியலி நைஸ் ஒர்க்கிங் வித் ஆல் ஆஃப் தம். ஸ்பெஷலி ஜீவனுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்கோப் உள்ள படமாக இருக்கும் வந்துட்டு. நீங்கள் டெஃபினட்டாக பழைய படம் தெரிஞ்சிருக்கும். ஸோ இட் வில் பி அ வெரி குட் பிரேக் ஃபார் அண்ட் எல்லாருக்குமே ஒரு நல்ல ரோல்ஸ், எல்லாருக்கும் டிஃப்ரெண்ட் ரோல்ஸ், எல்லாருமே டிஃப்ரெண்ட் ரோல்ஸில் பார்ப்பீங்க. மாதிரி கலந்து நம்ம கலந்து மேலே இருந்து எல்லாருமே டிசி ஷாவில் எல்லாமே டிஃப்ரெண்ட் ரோல்ஸில் பார்ப்பீங்க. மேரேஜ்க்கு அப்புறம் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு நல்லா ஹனிமூன் போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலான்னு நினச்சேன். ஆனால் என்ன பண்ணணும், படம் ரிலீஸ் பண்ணணும், அதனால I had to come. This is my first shoot after my marriage, but I'm going day after tomorrow to South Africa for my honeymoon. And நான் ரொம்ப என்ஜாய் பண்ணிருக்கேன் இந்த படத்தோட ஷூட்டிங்கில். இது வந்து செல்வா சார் கூட என்னோட 4வது படம். And Senthil Kumar, the cameraman, Unai Thedila, first cameraman. So I think after 9 years, again we're working together. And with Jeevan, this is my second film. And I'm really having a nice time. And yeah, like Sneha said, there's no ego problem. எனக்கு இது படம்ல எனக்கு கேரக்டர் பேர் மோனிகா இருக்கு. And as செல்வா சொல்லியாச்சு, இது படங்களை பற்றி நான் என்ன சொல்கிறேன், இது நான் பாஸ் இருக்கேன் இது படம்ல. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ரொம்ப டிஃப்ரெண்ட் கேரக்டர் நான் பண்ணியாச்சு. அண்ட் செகண்ட் மூவி வித் செல்வா சார், வி ஆல் நோ அர்த்தம், முன்னாடியே நான் ஆனே மூவி பண்ணியாச்சு. அண்ட் அவர் கேரக்டர் எனக்கு தெரியும். நான் ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் கூட நான் ஐ டிட் நாட் even listen to the script. I knew his character. I know he's so confident and cool about his work. He's one of the coolest directors I've come across. So I wanted to work with him again and again, and I'd love to work with him again. And this movie the songs are pretty good. We shot in Dubai, and this is the last schedule so far. And about the movie, as we all know, we make it of 1976 now in like, so script ingel now sari theriyum nalla theriyum in the future. நான் வந்து படத்தில் நான் வந்து மலையாளி கேரக்டர், உங்களுக்கு எல்லாம் தெரியும், டேரக்டர் சார் முன்னாடி சொல்லியிருக்கேன். மலையாளி பொண்ணாக ஆக்ட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் முதல்ல இந்த ஸ்டோரி கேரக்டர் பண்ணணும்னு சொல்லும்போது அவ்வளோ கான்ஃபிடென்ஸ் இல்லை. ஃபைவ் ஹீரோயின்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கும் அந்த மாதிரி எல்லாம் தாட் இருந்தது. பிகாஸ் ஐ ஹேவன்ட் ஒர்க் வித் டேரக்டர் சார் பிகாஸ், ஸோ ஐ டோன்ட் நோ. அண்ட் ஸ்டோரி நான் முன்னாடி பார்க்கல, இதோட ஒரிஜினல் வெர்ஷன் நான் பார்க்கல. பட் வந்து நான் அதுக்கப்புறம் இந்த ஸ்டோரி என்னோட ஃப்ரெண்ட் கிட்ட எல்லாம் நான் கேட்டேன் எப்படி இருக்கும், எல்லாருக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். நான் அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைச்ச பிறகு தான் ஓகே ஐ டூ இட் டிசிஷன் பண்ணேன். as I thought செல்வா சார் எல்லாருக்குமே ஈக்குவலாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம், சாங்ஸ்லேயும் எல்லா சீன்ஸ்லேயும் எல்லாம். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. நான் அவன் இல்லை,
இந்த படத்தில் என்ன கேரக்டர் பேர் ராணி இருக்கா. ரொம்ப இந்தியன் மாதிரி கேரக்டர் இருக்கா, மீரா மாதிரி கேரக்டர் இருக்கா. வெரி ஸ்வீட் அண்ட் சிம்பிள் கேரக்டர் அண்ட் ஐ ரியலி லைக் இட் that of character and நான் சில்வா சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லேன். இந்த செகண்ட் படம் பண்ணிட்டுருக்கேன். ஃபர்ஸ்ட் முதல்ல ஆனி படத்தில் நடிச்சிருக்கேன். ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டுருக்கேன் சில்வா சார். இப்போ கூட ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டுருக்கேன். அப்புறம் நல்லா மனுஷன். அப்புறம் இந்த படத்தில் ஆஞ்சி ஹீரோயின் இருக்கா. ரொம்ப வித்தியாசமாக இந்த அண்ட் இப்போ ஷூட்டிங் பாட்டு ஷூட்டிங் அந்த ஷூட்டிங் எல்லாமே ஈக்குவல் பர்ஃபார்மன்ஸ் டான்ஸஸ் எல்லாமே ஆஞ்சிஹீரோயின் ஃப்ரெண்ட் மாதிரி இருக்கா. ஈகோ அது கிடையாது. ரியலி ஐ ரியலி என்ஜாய்ட் திஸ் மூவி. ஐ எம் கோயிங் டு ரைட் அ ஷூட்டிங்.